வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட். இந்த சேனல்ல உங்களுடைய அதிகபட்ச வாழ்க்கை திறனை உபயோகப்படுத்தி உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம். எப்படின்னா உங்களுடைய மனதை மேம்படுத்துவதன் மூலம். ஸோ இந்த சேனல் உங்களுடைய மனதுல வேலை செய்யற இடம் தான் இது. இந்த மனது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மனதையும் உடலையும் ஒருங்கிணைக்கிற மூளை பற்றிய தகவல்களையும் அடுத்ததா ஹார்மோன்கள் பற்றிய தகவல்களையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே சில ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அட்ரினலின் அதை பத்தி பார்க்கலான்னு இருக்கோம். இது வந்து ஒரு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படின்னு பேசியிருந்தோம். போராடு அல்லது தெரிச்சு ஓடு, அதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ஹார்மோன் என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்ப்போம் வாங்க. அட்ரினலின் உங்களை பதறவிடும் நரம்பு சக்தி. உங்க உடல்ல திடீரென பதில் தரும் அதிரடி நரம்பியல் சக்தி பற்றி அறியுங்கள். பை ரவிகிருஷ்ணா. இந்த பிக்சர்ல பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கம் ஒண்ணு துரத்துது. அதுக்கு ஒரு லேடி ஒரு கேர்ள் ஓடி வராங்க. ஸோ ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட். சிங்கம் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல நாய் துரத்துனா கூட நம்ம இப்படிதான் ஓடுவோம். ஒண்ணு அந்த நாயை எதிர்த்து போராடுவோம், கல்லெத்து அடிப்போம், எதனா இருந்ததுன்னா அடிச்சு துரத்துவோம். இல்ல அதுக்கான டைம் இல்ல அப்படின்னா தெரிச்சு ஓடுவோம். ஸோ இதுதான் ஃபைட் ஆர் ஃபிளைட், உங்கள் உடலின் பாதுகாப்பு பதில். இது சிம்பத்தட்டிக் நரம்பு உடலை எமர்ஜென்சி மோடுக்கு மாற்றுது. சிம்பத்தட்டிக் நரம்பு அப்படின்னா நம்ம 12th படிச்சிருப்போம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ் பிஎன்எஸ் பார்த்திருப்போம். அந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து முதல்ல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல என்னென்ன இருக்குன்னா நம்மளுடைய மூளை, முதுகுத்தண்டு, அது ரெண்டையும் இணைக்கிற மூளை தண்டு வடம். இந்த 3 ஐட்டம் தான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கிறது. இது வந்து ஒரு பில்லர் பேஸ் மாதிரி இருக்கு. பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்னா இந்த மூளை தண்டோடம், முதுகு தண்டோடம் இருக்கு இல்லைங்களா, இதை தவிர மற்ற எல்லா பிரான்ச்சஸ் ஃபுல்லா இருக்கு இல்லையா உடல் ஃபுல்லா, அதெல்லாம் வந்து பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல வருது. அதுல சொமட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு 2 இருக்கு. அந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துல தான் வந்து, ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன, முதல்ல தானியங்கி செயல்கள், அதாவது நம்ம கிட்னில லங்ஸ் ஆகட்டும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்மளை கேட்காம உள்ளுக்குள்ள இயங்குற விஷயங்கள். இதை மூளை தன்னோட கண்ட்ரோல்ல பண்ணுது. மூளையும் பெரிபரல் சிஸ்டமும் சேர்ந்து ஒருங்கிணைத்து பண்ற நிகழ்வு இது. ஸோ அந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்துல தான் வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், சொமட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு பார்த்தோம். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்துல தான் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இதுல இருக்கு பாருங்க. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னா, இப்ப நம்ம நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இப்ப இதுல சிங்கம் துரத்துதுன்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், இவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நம்ம திருச்சி அப்படியே ஐயோ அம்மான்னு கத்தின்னு ஓடுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி நம்ம ஊர்ல கிராமங்கள்ல நாய் துரத்திட்டு வரும்போது நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்கும், இல்ல அதோட ஃபைட் பண்றதுக்கு இருக்கும். ஒரு ஒரு உயிர் உயிர் தற்காத்து கொள்றதுக்காக லாஸ்ட் எட்ஜி மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட நிலை. அதுல வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஹார்ட் பீட்லாம் வந்து வேகமா இருக்கும், உங்களுடைய நரம்பு மண்டலம் ஃபுல்லா ஃபோர்ஸா இருக்கும், டைட்டா இருக்கும் உடம்பு. ஏன்னா நம்ம சும்மா அப்படியே ரிலாக்ஸா ஜாலியா இலகுவா அப்படியே உடம்பு வச்சுட்டு நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது இல்லைங்களா. சும்மா அப்படியே பிரிஸ்கா ஓட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஒரு நிலைக்கு தான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு பேரு, சிம்பத்தட்டிக் நிலைன்னு பேரு. இங்க என்ன சிக்கல் வருதுன்னா, இது வந்து நம்ம உடலை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த தருணத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவும் தான் நம்ம செய்யற செயல். இது வந்து பாசிட்டிவான விஷயம், நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம், ஓகேவா. ஆனா இது என்ன சொல்றது, சரி ஓகேங்க. அட்ரினலின் பத்தின இன்னும் நல்ல விஷயங்களே பார்ப்போம். அட்ரினலில் உடலுக்குள் நிகழும் ஹார்மோன், உள் நிகழும் ஹார்மோன் வெடிப்பு. இது எங்க சுரக்குது அப்படின்னா சிறுநீரக கிட்னிக்கு மேல் பகுதியில வந்து சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூளையோட பார்ட்டு தான். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நர்வ்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கோ அங்கெல்லாம் வந்து மூளையோட ஒரு பகுதி தான் அது. ஸோ மூளையில இருந்து சென்ட் பண்ற விஷயங்கள் தான் அது. அந்த இடத்துல வந்து ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி அங்கங்க உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ கிட்னியாண்ட இந்த வந்து கிட்னிக்கு மேல் பகுதியில வந்து அட்ரினல் சுரப்பிகள் வந்து சுரக்குது. ஹார்மோன் வெளியீடு என்ன பண்ணுது, இந்த ஹார்மோன் வெளியிட்டாதான் நம்மளால நாய் துரத்தும் போது உடம்ப ஷார்ப்பா வச்சுக்கிட்டு ஃபாஸ்டா ஸ்ட்ராங்கரா ஓட முடியும். ஒருவேளை இந்த அட்ரினலின் கம்மியாச்சு சுரக்கலைனாக்கா நம்ம நாய்கிட்ட மாட்டிப்போம், இல்ல சிங்கத்துக்கிட்ட மாட்டிப்போம். ஸோ இது வந்து உயிர் காப்பதற்கான உதவியா செயல்படுது. சிக்கலான சூழ்நிலைகளுக்கு உடலை தயார்படுத்தி கொடுக்கறதுக்கு அட்ரினல் உதவுது. இப்ப இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். அட்ரினல் அதிகரித்தால் ஏற்படும் பாதிப்பு என்னன்னா, தூக்கம் குறையும், மன சோர்வு அமையும், உடல் பதட்டம் அமையும், வேலைத்திறன் குறையும், ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுடைய தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அந்த அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடுன்னு சொல்றோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை நாய் துரத்துறதுக்கோ சிங்கம் துரத்துறதுக்கோ வாய்ப்பு கம்மி. ஆனா
நம்ம அன்றாட சூழல்கள்ல நாம சந்திக்கிற மனிதர்களாகட்டும், நாம ஆபீஸ்ல வேலை செய்யும் போதோ, இல்ல டிராபிக்ல போகும்போதோ, இல்ல யாராவது கூட வேலை செய்றவங்க, இல்ல ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்களுக்குள்ள ஃபைட் போடும்போது பார்த்திருக்கீங்களா? மாத்தி, மாத்தி, மாத்தி வார்த்தைகள விட்டு, விட்டு ஒரு ஒரு அது என்ன மாதிரியான நிலை? தன்னை ஒண்ணு சொல்லிட்டாங்களே, அது நம்ம இல்ல அப்படின்னு நம்மள தற்காத்துக் கொள்ற விஷயம் தானே அது. சோ அந்த மாதிரி பண்ணும்போது சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாகுது. அட்ரினலின் சுரக்கிறதுக்கான காரணம் உருவாக்கிக்கிறாங்க. ஒண்ணு அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுனால அட்ரினல் சுரக்குது. அது சுரந்து 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 பேட்டர்னாவே மாறிடுது. இந்த உடம்புக்கு அட்ரினலின் வந்து தொடர்ந்து தேவைப்படுது போலன்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஒரு கட்டத்துல சண்டையே இல்லைன்னா கூட, பிரச்சனையே இல்லைன்னா கூட அட்ரினல் நிறைஞ்ச உடல்நிலையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறும்போது நாட்பட்ட வியாதிகள், பிரச்சனைகள் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிதான் நடக்குது. ஏன்னா இந்த சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல தான் இன்னைக்கு இருக்கிற மன உளைச்சல், பிரஷர், பதட்டம் எல்லாம் எதிர்காலத்துல நம்ம என்ன ஆக போறோம், இன்னைக்கு விற்கிற விலைவாசி, இன்னைக்கு விற்கிற நகை விலை, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அங்கங்க அணுகுண்டு ஏவுகணைன்னு போட்டுட்டு இருக்காங்க, நம்ம எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சாலே சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல போய் ரீச் ஆகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். மனசுக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அட்ரினலின் பிரச்சனையை குறைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் அட்ரினலினை சமன்படுத்தலாம். ஏற்கனவே சொன்னேன், அட்ரினலின் இருந்தாதான் நம்ம ஒரு பிரச்சனைனா நம்ம ஃபாஸ்டா ஓட முடியும், பிசிக் வந்து ஒத்துழைக்கும், ஸ்பீடா ஷார்ப்பா நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத பத்தி. பட் அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா பாடி அதுக்கு அடிக்ட் ஆயிடும். எந்த ஒரு விஷயமும் பழகுனா அதுக்கு அப்படியே பழகிடும் தானே. ஸோ அந்த மாதிரி பழகும் போது உடம்பு ரப்சர் ஆகும். சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டா பாராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன, அதனோட நிலை என்னன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கிறது தான். அதை தான் இந்த அட்ரினலினை சமன்படுத்த வழிகள்னா இந்த சிம்பத்தெட்டிக்ல இருந்து பாராசிம்பத்தெட்டிக் நிலைக்கு நம்ம மனசையும் உடலையும் கொண்டு வர்றதுக்கான வழிதான் ஆழமுள்ள பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றத பழக்கமா வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 செகண்டுக்கு மூச்சை உள்ள இருக்கணும் ஆழமா. மூச்சை உள்ள இருக்கிறதும் அட்ரினலின் பிரச்சனைனால ஓட்டமா ஓடி போய் நிக்கும்போது அந்த மாதிரி இல்லாம ஒரு ரிலாக்ஸா ஆழமா மூச்சு ரிலாக்ஸா ரொம்ப டீப்பா மூச்சு இழுக்கணும் 4 செகண்டுக்கு. 4 செகண்டுக்கு ஹோல்டு பண்ணணும். மூச்சு இழுத்து லாக் பண்ணி 8 செகண்டுக்கு மூச்சு விடணும். கான்செப்ட் என்னன்னா, நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல மூச்சு இழுக்கிறீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஸ்பீட் குறைவா மூச்சை ரிலீஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். இதுதான் கைண்ட் ஆஃப் மேஜிக்னு சொல்லுவாங்க. நம்ம மெடிசின் இல்லாம ஒரு தாட் ப்ராசஸ் மூலயமா, ஒரு பிசிக்கல் பிரீத்திங் எக்ஸசைஸ் மூலயமா ஒரு நிலையில இருந்து சிம்பத்தட்டிக் நிலையில இருந்து பாராசிம்பத்தட்டிக் நிலையில வரும்போது இது கைண்ட் ஆஃப் மேஜிக் தானே. ஸோ இது வந்து நீங்க நாளடைவில் நீங்க அட்ரினலினால பாதிக்கப்படுறது எவ்வளவு அந்த இறுக்கமா ஜஸ்ட் யோசித்து பாருங்களேன். அந்த இறுக்கமான ஒரு பதட்டமான நிலையில கண்டினியூஸா பாடியை வருஷங்களாக நம்ம கொண்டு போனா பூரா அப்படியே கலகலகலன்னு போயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது பணத்தை வாரிட்டு போய் கொடுத்தாலும் காப்பாற்றுறது கஷ்டம். ஏன்னா எல்லா மெடிசின்ஸுமே சம் சைடு எஃபெக்ட். ஸோ அப்போதைக்கு குணப்படுத்த முடியுமே தவிர, பட் நீங்க வந்து உங்களை உள்ளுக்கிற உறுப்பெல்லாம் வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை கண்ட்ரோல் பயிற்சிகளை எடுத்துக்கணும். தினசரி நடைப்பயிற்சி பண்ணணும், யோகா பயிற்சி பண்ணணும், கஃபீன் சர்க்கரை கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அடிக்ட் ஆயிருப்பாங்க. எந்தெந்த விஷயம்லாம் அடிக்ட் ஆயிருக்கோ அதனால ஏதோ பிரச்சனை ரிஃப்ளெக்ட் ஆக தானே செய்யும். ஸோ எதையுமே ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கும் போது நம்ம வந்து சர்வை பண்ணலாம், கம்ஃபர்டபுளா வாழலாம். ஸோ போதுமான தூக்கம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நானே இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் எல்லாருமே ஒரு லேக் ஆகிறது வந்து தூக்கத்துல தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவாகட்டும், ஐபிஎல் ஆகட்டும், இல்லை ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் டே டைம் வந்து நம்ம ப்ரெஷராக இருந்தாலும் நைட் டைம்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம ஃபோன் பார்க்கறது, டிவி சேனல்ஸ் பார்க்கறது போது நம்மளோட தூக்கம் வந்து 8 ஹவர்ஸ்ன்றது வந்து கம்மியாகுது. ஸோ ஒவ்வொரு மணி நேரம் தூக்கம் குறைய குறைய அதுக்கான அட்ரினலின் உடம்புல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுடைய நிம்மதியை எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னா உங்க உடலோட பழகணும். உங்க உடலை உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். அவருக்கு என்ன தேவைப்படுது, இந்த நேரத்துல தூக்கம் வருதா குத்துருவோமே, இந்த நேரத்துல ஒரு சந்தோஷம் தேவைப்படுதா, ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதா, ஒரு மூச்சு பயிற்சி கொடுத்து குத்துருவோமே. ஸோ அந்த மாதிரி அட்ரினலின் வந்து உங்களுடைய பாதுகாவலனா வச்சுக்கணுமே தவிர, அதே பாதுகாவலன் வெளியே பயிரை மேய்ஞ்ச மாதிரி உள்ள இறங்கி குத்தி நம்ம உடலை கிழிக்கிற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மன உளைச்சல், பிரஷர், டென்ஷன், டிப்ரெஷன், குழப்பம், ஆங்ஸைட்டினாலே அட்ரினலின் ஒரு ரோல் பண்ணுது. ஸோ இது இல்லாம நம்மளுடைய பாதுகாவலனே நம்மளுக்கே வந்து ஆபத்து உருவாக்காத மாதிரி நம்ம வாழணும்னா இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சு வாழணும் அப்படின்றது தான் உங்களுடைய சமநிலையோட வாழ்வது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு கூட்டி செல்லும் அப்படின்றது தான். ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு ஹார்மோனை பத்தி பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.